ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி நடைபெறுகிறது. பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் தாக்கு. 6 முறை ஆட்சி கவிழ்ப்புகள், 7 முறை ஜனாதிபதி ஆட்சி. அடுத்த மைல்கல்லை நோக்கி புதுச்சேரி அரசியல் சரித்திரம். காங்கிரஸ் கட்சி வேட்பாளரின் நிறுவனத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. ரொக்கப்பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெற்றுத் தருவது உறுதி. காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி நம்பிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை 2,000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் புதுச்சேரிக்கு வருவது மகிழ்ச்சியான அனுபவமாக உள்ளது என்றும், புதுச்சேரியை நேசிக்க இயற்கை வளம் மட்டுமன்றி அன்பும் நட்பும் தோழமையும் காரணம் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போது புதுச்சேரியை ஆட்சி செய்பவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அல்ல என்றும், இங்கு நடக்கும் ஆட்சி மக்களின் விருப்பத்தை செயல்படுத்தும் ஆட்சி அல்ல என்றும், டெல்லியில் தங்கள் கருத்துக்களை திணிப்பவர்களின் கீழ் செயல்படும் ஆட்சியாக உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பாரதிய ஜனதா கொள்கை சித்தாந்தங்களை புதுச்சேரியில் புகுத்த நினைப்பதாகவும், புதுச்சேரி மக்களின் எண்ணங்களை ஏற்று நடத்தும் ஆட்சி இங்கு நடைபெறவில்லை என்றும், பாரதிய ஜனதாவின் ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சியே புதுச்சேரியில் நடைபெறுவதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை என்றும், உயிரோட்டமாக இருந்த தொழில்கள் நசிந்துவிட்டதாகவும், 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டதாகவும், பாரதிய ஜனதா அரசு அதானி அரசாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாத உதவித்தொகை 2,000 ரூபாய் வழங்கப்படும். அரசு மற்றும் தனியார் பணியிடங்களில் 30,000 இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கப்படும். அரசு வேலைவாய்ப்பு வயது உச்சவரம்பு 40 உயர்த்தப்படும் என்று கூறினார். மேலும் 20 லட்சத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மருத்துவ காப்பீட்டு வசதி செய்து கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களின் உணர்வுகளை, எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக காங்கிரஸ் அரசு இருக்கும் என்றும், புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் 6 மாதத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். எனவே காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் மக்களிடம் கேட்டுக் கொண்டார். பாஜகவினுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் இந்த மண்ணிலே புகுத்த நினைக்கிறார்களே உரிய, புதுச்சேரியினுடைய மக்களுடைய எண்ணத்தை உள்வாங்கி அவர்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நடத்துகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடக்கவில்லை. The BJP runs the state by remote control. And the LG is just a way of bypassing the will of the people. இந்த மாநிலத்தை இங்கே இருக்கின்ற துணை ஆளுநரை வைத்துக் கொண்டு பிஜேபி ஆட்டி படைக்கிறதே ஒழிய, இந்த மாநில மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ அல்லது மக்களுடைய விருப்பமோ இங்கே நிறைவேற்றப்படுவதில்லை. Regional leaders are sidelined and no local body elections are allowed to be held. இங்கே கடந்த பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. The vibrant industrial and textile sectors
are in terminal decline. இங்கே உயிரோட்டமாக இருந்த தொழில்துறை கொஞ்சம் கொஞ்சமாக நசிந்து இறந்து கொண்டிருக்கிறது. And hundreds of factories have closed. நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. The BJP wants Puducherry to belong to Mr. Adani. புதுச்சேரி அரசியல் சரித்திரத்தில் 6 முறை ஆட்சி கவிழ்ப்புகள் 7 முறை ஜனாதிபதி ஆட்சி நடைபெற்றுள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பிரெஞ்சு ஆட்சியில் இருந்த புதுச்சேரியில் 1946 முதல் 1955 வரை பிரதிநிதித்துவ சபை இருந்தது. இதற்கான தேர்தல் நடைபெற்று உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். 1954 நவம்பர் 1ஆம் தேதி பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து புதுச்சேரி விடுதலை பெற்றது. 1962 இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு தற்போது வரை யூனியன் பிரதேசமாகவே தொடர்கிறது. 1964ஆம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் முதல் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. 30 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் குபேர் முதலமைச்சரானார். இந்நிலையில் உட்கட்சி பூசல் காரணமாக முதலமைச்சர் குபேர் பதவியிழந்தார். இதையடுத்து ஃபரூக் மரைக்காயர் முதலமைச்சரானார். அவரைத் தொடர்ந்து வெங்கட சுப்பரெட்டியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஃபரூக் மரைக்காயர் உட்பட பலர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக கம்யூனிஸ்ட் கூட்டணியில் ஃபரூக் மரைக்காயர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். இதேபோல 1977 நடைபெற்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று ராமசாமி முதலமைச்சரானார். இதையடுத்து 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. இதேபோல 1991ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியும் 1996இல் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சியை கைப்பற்றின. இந்த நிலையில் 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார். அமைச்சரவையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக 2008ஆம் ஆண்டு அவர் பதவி விலகினார். அதையடுத்து வைத்திலிங்கம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் காங்கிரஸில் இருந்து விலகிய ரங்கசாமி 2011இல் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து புதுச்சேரியில் முதன்முறையாக மாநில கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் நாராயணசாமி முதலமைச்சரானார். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சபாநாயகர் வரை தொடர் ராஜினாமா காரணமாக ஆட்சி கவிழ்ந்தது. தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து ரங்கசாமி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். 4வது முறையாக ரங்கசாமி முதலமைச்சராக அப்போது பொறுப்பேற்றார். 17 ஆண்டுகால முதலமைச்சராக இருந்து அவர் சாதனை படைத்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைத்து அவர் மீண்டும் தேர்தலை சந்திக்கிறார். 2026 தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் 5வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பார். இதனிடையே ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி அரசியல் சரித்திரத்தில் 6 முறை ஆட்சி கவிழ்ப்புகள், 7 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரனுக்கு சொந்தமான நிறுவனத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டதில் ரொக்கப்பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் வேட்பாளராக ஈரம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். அவருக்கு தட்டாஞ்சாவடி, மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் தொழிற்சாலைகள் உள்ளன. இதில் தட்டாஞ்சாவடியில் டால்கம் பவுடர் தயாரிக்கும் 2 தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த தொழிற்சாலைகளில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய ரொக்க பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக சென்னை வருவாய்த்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சென்னை வருவாய்த்துறை அதிகாரிகள் 3 வாகனங்களில் 6ஆம் தேதி புதுச்சேரி வந்தனர். பின்னர் புதுச்சேரி அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படை ஆகியோரையும் அங்கு வரவழைத்தனர். துணை ராணுவத்தினர், காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டனர். அதிகாரிகள் 2 நிறுவனத்தில் சோதனை நடத்தி வந்த நிலையில் சுமார் 6 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் ரொக்கப்பணம், ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநில அந்தஸ்து விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் முதலமைச்சர் ரங்கசாமியும் மௌன சாமியார்களாக உள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேசுகையில், இந்தியாவின் எதிர்காலம் மட்டுமல்ல,
இளைஞர்களின் எதிர்காலம் ராகுல் காந்தி என்று கூறினார். இந்தியாவை முன்னேற்றும் நல்ல சிந்தனையுள்ள தலைவர் அவர் என்றும், புதுச்சேரி முன்னேற பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். யாருக்கும் அஞ்சாத உன்னத பணியில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும், நிச்சயம் புதுச்சேரிக்கு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியும் ரங்கசாமியும் மௌனசாமியாக மாநில அந்தஸ்து விஷயத்தில் செயல்பட்டு வருவதாகவும், காங்கிரஸ் ஆட்சி அமையும் பட்சத்தில் உடனடியாக மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதாக பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கூட்டத்தில் தெலுங்கானா போக்குவரத்து அமைச்சர் பொன்னம் பிரபாகர், கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் வேட்பாளர்கள் வைத்தியநாதன், கந்தசாமி, ஈரம் ராஜேந்திரன், அனந்தராமன் உட்பட பலர் பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இந்த மேடையில் பேசுகின்ற நேரத்தில் 2029 நம்முடைய ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ராகுல் காந்தியினுடைய பிரதமருடைய பதவியிலே இந்த இடம் புதுவைக்கு உண்டான மாநில அந்தஸ்தை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் மோடி அவர்கள் இங்கு வருகின்ற நேரத்தில் எந்த விதமான பதிலையும் தரவில்லை. மௌனசாமியாக மோடிசாமி மௌனசாமியாக சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். ரங்கசாமி மௌனசாமியாக சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆவணங்களை உடனடியாக சரிபார்த்து வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க பயிற்சி அலுவலர்கள் உதவ வேண்டும் என்று தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி அலுவலர்கள், தலைமை அலுவலர்களுக்கு 3 மையங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பயிற்சியை பார்வையிட்டு பேசினார். அப்போது ஓட்டுப்பதிவு நாளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விளக்கி கூறினார். அடையாள அட்டை உட்பட 12 ஆவணங்களை சரிபார்த்து வாக்காளர்களுக்கு சிரமமின்றி ஓட்டளிக்க உதவ வேண்டும் என்றும், இயந்திரங்களை கையாளும் விதம் குறித்து நன்றாக பயிற்சி பெற வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து அடிப்படை வசதிகளான குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர் வாக்களிக்க சாய்வு தளங்கள், தற்காலிக பந்தல் உட்பட அனைத்தையும் அவர் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று ஆதரவு திரட்டினார். புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்காக புதுவை லாஸ்பேட்டை லதா ஸ்டீல் அருகே காங்கிரஸ் கட்சி பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வருகை புரிந்த கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தியும், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் இந்தி கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். முன்னதாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் வரவேற்று பேசினார். தொடர்ந்து ராகுல் காந்தி வருகையொட்டி காலை முதலே புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் தினத்தன்று தமிழகம் மற்றும் கேரளாவில் வசிக்கும் புதுச்சேரி வாக்காளர்கள் அனைவருக்கும் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வருகிற 9ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளதாகவும், இதையொட்டி தமிழக அரசின் முதன்மை தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், தமிழ்நாட்டில் வசிக்கும் அனைத்து புதுச்சேரி வாக்காளர்களுக்கும் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல கேரளத்தில் வசிக்கும் அனைவருக்கும் ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே தமிழகம் மற்றும் கேரளத்தில் வாழும் புதுச்சேரி வாக்காளர்கள் அனைவரும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளன்று புதுச்சேரிக்கு வந்து தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி வேட்பாளராக களமிறங்கும் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு, பெரியதர்ஷினி நகர், அந்தோனியார் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தமிழக வெற்றிக் கழக கூட்டணி வேட்பாளராக களம் காண்கிறார். இவர் உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம், பிரியதர்ஷினி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும்
தொகுதி முழுவதும் அதிநவீன தரமான புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் தொகுதி மக்களின் நலனுக்காக சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்க குபேர் நகர் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அவர் தொகுதி முழுவதும் மின் பற்றாக்குறையை போக்க அதிநவீன மின்மாற்றிகள் அமைத்து அதன் மூலம் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் மக்கள் பணிகள் தொடர வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கும்படி வாக்காளர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியின் போது உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட 5 அரசு ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்து தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. அதன்படி எந்தவொரு அரசு ஊழியரும் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. இது தொடர்பாக அனைத்து அரசு துறைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஏற்கனவே அறிவுரை வழங்கியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக வந்த புகார்களின் அடிப்படையில் மேலும் 5 அரசு ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட தேர்தல் அதிகாரி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பரிந்துரை செய்துள்ளார். அரசு துறை ஊழியர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் அல்லது எதிராகவும் செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். இதற்காக சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு வந்த ராகுல் காந்திக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஈசிஆர் சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று காங்கிரஸ் கட்சிக்கு அவர் ஆதரவு திரட்டினார். நெல்லித்தோப்பு தொகுதியில் மக்கள் நலத்திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் களமிறங்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கூறுகையில் மக்களின் அன்பும் ஆதரவும் தன்னை சுயேட்சையாக களமிறங்க செய்ததாக கூறினார். கடந்த 2006 முதல் 2016ஆம் ஆண்டு வரை மக்களுக்கு செய்த சேவைகளை விளக்கமாக எடுத்துக் கூறினார். தொடர்ந்து தற்போது தனக்கு வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் மக்கள் நலத்திட்டங்களை விரைவில் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொகுதியில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறாமல் மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்யப்படும் என்றும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் நெல்லித்தோப்பு தொகுதியில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நலத்திட்டங்களை முழுமையாக கொண்டு வந்து சேர்க்க உள்ளதாகவும் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பென்ஷன், உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்டங்களை பெற்றுத் தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வாய்ப்பளிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். என்னுடைய தொகுதியிலே கஞ்சா, கள்ளச்சாராயம், மதுபானங்கள் போன்ற அரசுக்கு எதிரான, மக்களுக்கு எதிரான செயல்பாட்டை நான் உடனடியாக அதை தீர்த்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் குடி தண்ணீர் பிரச்சனை மிகவும் அதிகமாக மேலோங்கி இருக்கின்றது. அவற்றை உடனடியாக சரி செய்து கொடுப்பது எனது முதல் கடமையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலே ஏழை எளிய மக்கள் என்னுடைய தொகுதியிலே அதிகமாக வசிக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அரசு மூலமாக அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் நான்
கொண்டு வந்து அவர்களுக்கு சேர்ப்பேன். என்னுடைய தொகுதியை பொறுத்தவரை ஒரு கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழ்வதற்கு மக்கள் விரும்புகின்றார்கள். அதை நான் உடனடியாக அதில் இறங்கி அதை தீர்ப்பதற்கு என்னென்ன வழி இருக்கின்றதோ அதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் எனக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் பலாப்பழம் சின்னம். பலாப்பழத்தை வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று கூறி உங்களுடைய கருணையை எதிர்பார்த்து இருக்கும் உங்கள் அன்பு சகோதரர் ஓம் சக்தி சேகர். நன்றி, வணக்கம். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,670 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,520 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.